यहाँ पानी पूरा सीवेज का आ रहा है, पूरी पाइपलाइन टूटी है और आज तक इतने दिन हो गए, आज तक कोई देखने नहीं आया। और वो हम इतने बीमार पड़ रहे हैं, इलाज कर करके परेशान, पेट में दर्द, आज सांस फूलने लगी। 6 महीने के आव्यान के घर पर मातम पसरा है। अस्पताल ले गए, जब तक जाते जाते उसके डॉक्टर ने उसको मृत घोषित कर दिया। कुल 203 हमारे अभी मरीज हैं जो 41 अस्पतालों में अभी स्वास्थ्य लाभ ले रहे हैं और 6 डेथ हो गई हैं इसमें। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகைப் பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம். இந்த குழந்தையுடைய முகத்தை பாருங்கள். பெயர் அயான், வயது வெறும் 6, உயிருடன் கிடையாது. உயிரிழந்தது எப்படி? வாந்தி, வயிற்றாலை, பேதி. அதற்கான காரணம் யார்? இந்த நாட்டு அரசாங்கம். இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரை கூட சுத்தமாக கொடுக்க முடியவில்லையா? அதனால் இந்த குழந்தை இன்னைக்கு உயிருடன் கிடையாது. இந்த குழந்தை மட்டும் தானா? இல்லை. இந்த குழந்தையை போன்ற 15 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். 6 மாத அயானுடன் சேர்த்து 15 நபர்கள். ஐசியூவில் 37 நபர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், மிகவும் சீரியஸான நிலையில். இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட நபர்கள் மத்திய பிரதேசத்தின் இந்தோரில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாந்தி, வயிற்றாலை, பேதி. காரணம் சாக்கடை தண்ணீரை குடித்தது. ஆயிரக்கணக்கான நபர்கள் அவர்களுடைய வீடுகளிலேயே ட்ரீட்மெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இது போன்ற பேஷண்ட்ஸ் மருத்துவமனைகளுக்கு வந்தால் உடனடியாக அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்து அனுப்பிவிடுங்கள் என்கிற அந்த விஷயம். பூசி முழுகுவதற்காக 2 லட்சம் ரூபாய் உயிரிழந்த நபர்கள் இவர்களுக்கு கொடுத்து முடித்து விடலாம். இந்த ஸ்டோரி அயானுடைய ஸ்டோரி மற்றும் கிடையாது. அவ்யான் அவருடைய தாயாருடைய வேதனை நீங்க கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும். 9 மாதங்கள் தன்னுடைய வயிற்றில் சுமர்ந்தது மட்டுமல்ல, 10 வருடங்களாக ஏறாத கோவில் கிடையாது, ஏறாத சர்ச்சஸ் கிடையாது, ஏறாத மசூதி கிடையாது, சாப்பிடாத மருந்துகள் கிடையாது, வேண்டிக் கொள்ளாத இடங்கள் கிடையாது. நான் மட்டுமல்ல, என்னோட ஒட்டுமொத்த குடும்பம். அவ்யானுடைய குடும்பத்தினர்களுக்கு உறக்கம் கூட வரவில்லை. நல்ல சந்தோஷமான ஒரு குடும்பம். 10 ஆண்டுகளுக்கு பின்பு பிறந்த இந்த குழந்தை பெயர் அவ்யான். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய நிலையை நீங்க பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாக்கடைகளை பாருங்கள். உங்களிடம் எலெக்ஷன் வந்தாலே போதும், ஃப்ரீ பீஸ், இலவச ராஷன், இலவச சைக்கிள், இலவச லேப்டாப், ஓட்டுக்கு 10,000 ரூபாய். ஹிந்து முஸ்லிம் என்கிற பெயரில், ஜாதியின் பெயரில் ஓட்டு கேட்கக்கூடிய நபர்களிடம் நீங்க கேள்விகளை கேட்கிறீர்களா? நீங்க வந்தால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? விலைவாசி குறையுமா? எங்களுக்கு நல்ல தண்ணீராவது கிடைக்குமா? மின்சாரம் கிடைக்குமா? சுகாதாரம் கிடைக்குமா? பள்ளிக்கூடங்கள் கிடைக்குமா? இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டிலும் தேர்தல் வரப்போகுது, இங்கேயும் ஃப்ரீ பீஸ் கொடுக்க போறார்கள். ஆனால் என்னோட குழந்தை படிப்பதற்காக பள்ளிக்கூடம், நான் போய் மருத்துவத்தை பார்த்துக் கொள்வதற்காக நல்ல அரசு மருத்துவமனை, என்னுடைய குழந்தை படிப்பு முடிச்ச உடனேயே அந்த பையனுக்கு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் கொடுப்பீர்களா என்று நீங்க கேட்கிறீர்களா என்கிற இந்த கேள்வி அனைத்துமே ஃப்ரீ பீஸ் மட்டும்தானா? ஒரு அரசாங்கம் குடிக்கக்கூடிய தண்ணீரை கூட கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த அரசாங்கத்தை நீங்க எப்படி பார்க்க வேண்டும்? அந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்ய தகுதியற்றவர்களா? திராணி இருக்கிறதா? இந்த கேள்வி ஏன் நாம் கேட்பதில்லை? ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவிலிருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரை கைலாஷ் விஜய் வர்கியா என்கிற பெயர் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது.
கடந்த 25 ஆண்டுகளாக பிஜேபி அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. டபுள் என்ஜின் கி சர்க்கார் நரேந்திர மோடி. எதற்காக நாம் பிஜேபியை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது? எதற்காக அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரெசிக்னேஷன் கொடுக்கக்கூடாது? ஒரு நபர் 2 நபர் கிடையாது இல்லை, 25 ஆண்டுகளாக பிஜேபி தானே அங்க இருக்கிறது. எந்த அமைச்சர், எந்த எம்எல்ஏ, எந்த எம்பி யாருமே இந்த விஷயத்திற்கான நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம், அதனால் நான் ரெசிக்னேஷனை கொடுக்கிறேன் என்று ஒரு நபரை எடுத்துக்காட்டுங்கள். ரயில் விபத்துகள் இப்ப சாதாரணமாக மாறிவிட்டது. அஸ்வினி வைஷ்ணவ், the real minister, not the rail minister. No accountability. No accountability. மக்கள் நசுக்கி கொல்லப்பட்டால் கூட no accountability. பாலங்கள் இடிந்து விழுகிறது, கான்ட்ராக்டர்களுடைய பேரை கூட நீங்க எடுக்கக்கூடாது, எடுத்தால் உங்கள் மீது வழக்கு. புதிய சட்டம். தேர்தல் ஆணையர் எவ்வளவு வேணாலும் பொய் பேசலாம், எவ்வளவு வேணாலும் திருட்டு வேலையை பார்க்கலாம். அவரை ப்ரொடெக்ட் செய்வதற்காக அரசாங்கம் நரேந்திர மோடி ஒரு இம்யூன் பூஸ்டரை கொடுத்து விட்டார். அவர் மீது எந்த விதமான வழக்கையும் போட்டு விடாதீர்கள். நீதிமன்றங்கள் அரசாங்கத்திற்கு சாதகமாக தீர்ப்புகளை வழங்கி வருகிறது. குல்தீப் சிங் சேங்கர் ஒரு ரேபிஸ்ட், இது போன்ற நபர்களை விட்ட அரசாங்கம். சின்ன சின்ன குழந்தைகள் WHO முறைப்படிதான் நீங்க ORS கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு சில கார்ப்பரேட் ஜூஸ், டைரியா போன்ற மருந்தை வித்து வருகிறார்களாம். ஆனால் அதை குடித்து எத்தனையோ குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது. பட் கவர்மெண்ட் இஸ் ஸ்லீப்பிங். நோ அக்கௌண்டபிலிட்டி. 15 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. 21 நபர்கள் இப்போ மிக சீரியஸான நிலையில் ஐசியூவில் இருக்கிறார்கள். மொத்தம் 37 நபர்கள் ஐசியூவில். 200 பேர் இன்னைக்கு இப்போதைக்கு கூட நீங்க மருத்துவமனைகளில் இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. மொத்தம் 297 பேர் மருத்துவமனைகளில் டைரியா, வாமிட்டிங், ஃபீவர். ஒரு சில நபர்களை வீட்டுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். உயிரிழந்த நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக மத்திய பிரதேச அரசாங்கம் கூறியுள்ளது. But there is no accountability, neither from the senior officials, neither from MP, neither from MLA, neither from Chief Minister, nobody. Prime Minister is quiet, Home Ministry is quiet, and everyone is on their own. அவ்யானுடைய குடும்பத்தினர்களுடைய நிலையை ஒரு முறை கேட்டுவிடுங்கள், நீங்களே கேளுங்கள், எந்த அளவில் அந்த குடும்பம் இன்னைக்கு கதறிக்கொண்டிருக்கிறது என்று. அவ்யானுடைய पार्टी இந்த स्टेटमेंट என்ன நடந்தது என்று விளக்குகிறார், கேளுங்கள். पैसे से होता क्या है? मैं हमारा तो पोता चला गया, मालूम ले भी ले तो उससे क्या होना है? मेरा बेटा तो वापस आ नहीं जाएगा, पोता तो आ जाएगा। और बच्चे से ज़्यादा बढ़ के पैसा थोड़ी है, पैसे के बल पे कोई बच्चा थोड़ी खरीद ले सकती है। तो और उसका वजन भी अच्छा था, उसको दस्त हुए, दस्त लगे, उसको डॉक्टर को ले गए, दवाई दी, दवाई दे रहे थे। इसके बाद उसको जाना था तो वो सुबह ही नहीं हो पाया और अस्पताल ले गए। जब तक जाते जाते उसकी डॉक्टर ने उसको मृत घोषित कर दिया। जी सर, मैंने ही मांगी थी सर, मैंने तो परिवार वाले दादा दादी नहीं मांगी थी, मैंने भी मांगी थी। मैं हुसैन टेकरी में छल्ला बांध के आई थी सर, और मेरी मन्नत पूरी हुई, मगर मुझे ये पता नहीं था कि वो पूरा मतलब रह नहीं पाएगा। இவரிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், பணம் கிடைத்ததா என்று. பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒரே ஒரு பேர குழந்தை எனக்கு, 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பேர குழந்தை பிறந்திருக்கு. வாந்தி வைத்தால வந்தது, மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்தோம், மருத்துவமனைக்கு கூட்டி போனோம். மருத்துவர்கள் சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் போது என்னுடைய கையிலேயே அந்த குழந்தை போயிடுச்சு. ஏறாத கோவில், ஏறாத மசூதி கிடையாது. எங்களுடைய குடும்பத்திற்கு வந்த இந்த வேதனையை எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம்? எப்படி எங்களுடைய குழந்தையை மறுபடியும் பார்க்க போகிறோம் என்கிற கேள்வி. Mohan Yadav, the Chief Minister of Madhya Pradesh, he took some action, it seems. What action? மத்திய பிரதேச அரசாங்கத்துடைய ஆக்ஷனை பார்த்தீர்கள்னா, சஸ்பெண்டட் இந்தோர் முனிசிபல் கார்பரேஷன் கமிஷனர் தீபக் குமார் யாதவ், ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அடிஷனல் கமிஷனர் ரோஹித் சசோனியா, இவரையும் சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அவ்வளவுதான். நீங்க உங்களோட வேலை சரியா பார்க்கலாம், அவ்வளவுதான். பட் வாட் அபவுட் த அக்கௌண்டபிலிட்டி? யூ ஆர் ஆன் த கவர்மெண்ட், யூ ஆர் ரன்னிங் த கவர்மெண்ட். கார்பரேஷன் உங்களோட கையில் இருக்கு, கவர்மெண்ட் உங்களோட கையில் இருக்கு,
சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு நேற்றுல 25 ஆண்டுகளாக டிசம்பர் 23, 30 இந்த சம்பவம் நடந்தது. இதை சப்ரஸ் செய்யவும் பார்த்தார்கள், ஆனால் முடியவில்லை. கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், பத்திரிகையாளர்கள், அவர்கள் வெளிவிடக்கூடிய தகவல் படி பார்த்தீர்கள்னா ஃபியூனரல் சுடுகாடுகளில் உயிரிழந்த நபர்களுடைய அந்த சடலங்களை எரித்த அந்த எண்ணிக்கை எடுத்து காட்டுகிறார்கள், 15க்கும் மேல. ஆனால் அரசாங்கம் வெட்கமே இல்லாமல் இந்த எண்ணிக்கையை வெறும் 6ஆக எடுத்து காட்டுகிறது, இன்க்ளூடிங் மோகன் யாதவ். இந்தோரோட டிஎம் அவர் பேசக்கூடிய பொய்யை நீங்களே கேட்டு விடுங்கள். कुल 203 हमारे अभी मरीज हैं जो 41 अस्पतालों में अभी स्वास्थ्य लाभ ले रहे हैं और 6 डेथ हो गई हैं। इसमें दुखद मृत्यु हुई है 6 लोगों की और 203 पेशेंट्स में 34 लोग आईसीयू पे हैं, जिनको हम लोग फोकस मैनर में उनको भी हम लोग मेडिकल अटेंशन दे रहे हैं। டிஎம் கூறும்படி நீங்க கேட்டீர்கள்னா 203 பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். 41 ஹாஸ்பிட்டல்களில் வெறும் 6 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். 203 பேஷண்ட்ஸ்களில் 34 பேஷண்ட்ஸ்கள் ஐசியூவில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். பாகிரத் என்கிற இந்த இடத்தில் திடீரென்று இங்கே தண்ணீரில் ஒரு சாக்கடை தண்ணீர் கலந்து விட்டது. அதனால் இந்த விஷயங்கள் நடந்து விட்டது. நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம், மக்கள் தண்ணீரை கொதிக்க வைத்து குடியுங்கள், ஓஆர்எஸ் பேக்கெட் எல்லாம் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அரசாங்கத்துடைய வேலையா என்று நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக கிடையாது. Chief Minister Mohan Yadav is taking action, it seems, but what kind of action? கோர்ட்டில் ஒரு வழக்கம் போடப்பட்டிருக்கிறது, பிஐஎல் போடப்பட்டிருக்கிறது, 40 பக்கங்களுக்கான ஒரு ரிப்போர்ட்டையும் சப்மிட் செய்திருக்கிறார்கள். பட் மினிட் டு மினிட் மானிட்டரிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை கோர்ட் எடுத்து வைக்கிறது. 294 நபர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறார்கள். 93 பேர் மட்டும் தான் டிஸ்சார்ஜ் ஆகியிருக்கிறார்கள். இன்னும் 200 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். 32லிருந்து 37 பேர் வரை ஐசியூவில், அதுவும் உயிருக்கு போராடக்கூடிய மிக சீரியஸான கண்டிஷன். எத்தனை பேர் உயிர் பிழைக்க போகிறார்கள் என்று யாருக்குமே தெரியாது. அண்ட் கவர்மெண்ட் இஸ் சேயிங் we are giving free ORS, free zinc tablets, and people who are died will pay them 2 lakh rupees. கிரவுண்ட்ல இருந்து வெளிவரக்கூடிய ரிப்போர்ட்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஸ்பெஷலி அனுராக் துவாரி, கைலாஷ் விஜயவர்கியாவை தட்டி கேட்ட நபர், அவர் எடுத்து காட்டக்கூடிய அந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டை ஒரு முறை பாருங்கள். சாக்கடை தண்ணீர், அந்த சாக்கடை தண்ணீரை பார்க்கும்போது அதில் புழுப்பூச்சிகள் எல்லாம் இருக்கு. இந்த தண்ணீர் தான் வீடுகளுக்கு போயிருக்கு. இன்னைக்கு நேற்று கிடையாது, 3 ஆண்டுகளாக பிஜேபியோடைய ஒரு நீண்ட நாள் கனவு திட்டம், நர்மதா நதியிலிருந்து நேரடியாக பைப்லைன் வழியாக 85 கிலோமீட்டர் பைப்லைன் போட்டிருக்கிறார். அந்த பைப்லைன் வழியாக நேரடியாக வீட்டுக்கு வீடு இந்த தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்போம் என்று. ஆனால் அதற்கான மெயின்டெனன்ஸ் எங்கே? நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை பாருங்கள். புழுப்பூச்சியுடன் அனுராக் துவாரி போட்ட இந்த வீடியோ. இந்த தண்ணீர் தான் வீடுகளுக்கு சாக்கடை தண்ணீராக போகிறது. இந்த படத்தை பாருங்கள். ஒரு நபர் அந்த பாட்டில் எடுத்து காட்டுகிறார். எந்த அளவில் அங்கே தண்ணீர் வருது என்று பாருங்கள். worms in dirty water. உமா பாரதி, ஏராளமான ரியாக்ஷன் வருது. ஹிந்து முஸ்லிம் லாடுக்கி பெஹனா, ஜீவிகா பெஹனா, ஃப்ரீ பீஸ் என்கிற பேரில் நீங்கள் ஓட்டு போட்டுறீங்க. ஆனால் தண்ணீராவது சுத்தமாக கொடுங்கள் என்கிற எந்த கேள்வியும் யாருமே எதிர்ப்பு கேட்கவில்லை. உமா பாரதி த சீனியர் லீடர் ஆஃப் பிஜேபிக்குள்ளே இருந்தே இப்போ எதிர்குரல் வெளிவர தொடங்கிவிட்டது. உமா பாரதி அடுத்தடுத்து 3 ட்வீட்களை போட்டு बीजेपीए केल्वी केटिருக்கிறார். साल 2025 के अंत में इंदौर में गंदे पानी से हुए मौतें हमारे प्रदेश, हमारी सरकार और हमारी पूरी व्यवस्था को शर्मिंदा और कलंकित कर गई है. 2025 ஆண்டு கடைசி நாட்களில் நடந்த இந்த சம்பவம் எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய அரசியல் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் அனைத்தையுமே கலங்கப்படுத்தியிருக்கிறது. प्रदेश के सबसे स्वच्छ शहर का अवार्ड प्राप्त करने वाला नगर में इतनी बदसूरती, गंदगी, जहर मिला पानी जो कितनी जिंदगियों को निगलता जा रहा है. मौत के आंकड़े बढ़े जा रहे हैं. இந்தியாவின் மிக சுத்தமான நகரமாக அவார்டு வாங்கிய ஒரு நகரம். இந்த நகரத்தின் உண்மை முகத்தை நீங்க பார்க்கிறீர்கள். சாக்கடை கலந்த தண்ணீர், 4 புறமும் சாக்கடை. இது எந்த விதத்தில் மக்களோட உயிரை முழுங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னும் முழுங்கிக் கொண்டிருக்கிறது.
जिंदगी की कीमत 2 लाख रुपए नहीं होती, क्योंकि उनके परिजन जीवन भर दुख में डूबे रहेंगे। इस पाप का घोर प्रायश्चित करना होगा। உயிரிழந்த நபர்களுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய் பத்தாது. காரணம், அந்த குடும்பத்தினர்கள் வாழ்க்கை முழுவதும் உயிரிழந்த நபர்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை நாம் அனைவருமே செய்ய வேண்டும். A leader of BJP herself is saying this. அங்க உள்ள நிலையை நீங்க பார்க்க வேண்டும். கொஞ்ச நேரத்திலேயே உமா பாரதி இன்னொரு இதே வீடியோ, இதே ட்வீட், முதல் வீடியோ ட்வீட்கான கடைசி புள்ளியும் நான் விட்டுட்டேன். यह मोहन यादव जी की परीक्षा की घड़ी है. मोहन यादव द चीफ मिनिस्टर ऑफ मध्य प्रदेश பரீட்சை நேரம், யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் பீப்புள் என்கிற விஷயத்தை உமா பாரதி மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். பிஜேபிக்கு டேக் பண்ணியிருக்கிறார், சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவை டேக் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி, அமித்ஷா இது போன்ற நபர்கள் காணவில்லை. ஏன்னா இது ஒரு பேட்டர்ன். இதை பற்றி ஒரு வீடியோ நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம், தயவு செய்து போய் பாருங்கள். எப்படி இந்த மீடியா வேலை பார்க்கிறது, எப்படி ஒட்டுமொத்த விஷயத்தை டைவர்ட் செய்கிறார்கள் என்று. உமா பாரதி இன்னொரு வீடியோவை போடுகிறார் சற்று நேரத்திலே, ஜனவரி 2ஆம் தேதி. इंदौर दूषित पानी के मामले में यह कौन कह रहा है कि हमारी चली नहीं? இந்த சாக்கடை கலந்த தண்ணீர் விவகாரத்தில் நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று யார் கூறுகிறார்கள்? जब आपकी नहीं चली तो आप पद पर बैठे हुए बिस्लरी का पानी क्यों पी रहे हैं? உங்களால முடியல இல்லையா? அப்ப எதற்காக அந்த சேர்ல உட்கார்ந்துக்கணும்? நீங்க மட்டும் பிஸ்லரி வாட்டர் குடிச்சிட்டு இருக்கீங்க. It is a very strong comment. पद छोड़कर जनता के बीच क्यों नहीं जाते? உங்களுடைய பதவியிலிருந்து விலகி ஏன் நீங்க மக்கள் மத்தியில் நீங்க போகவில்லை? उमा भारतीयोட இந்த ஸ்டேட்மெண்ட், ऐसे पापों का कोई स्पष्टीकरण नहीं होता या प्रायश्चित या दंड. இது போன்ற கேவலமான கொடூரமான செயலுக்கு எந்த விதமான மன்னிப்பும் கிடையாது, எந்த விதமான பிராயச்சித்தமும் கிடையாது, எந்த விதமான விளக்கமும் தேவையில்லை. The same BJP leader is accusing BJP government, BJP leadership. உமா பாரதி இங்கே மற்றும் நிற்கவில்லை. உமா பாரதியோட 3வது ட்வீட் வருது. सिर्फ इंदौर के मेयर नहीं, मध्य प्रदेश का शासन एवं प्रशासन इस महापाप के सभी जिम्मेदार लोग जनता के प्रति अपराध के कटघरे में खड़े हैं. வெறும் ஒரு சில நபர்கள், மேயர் மற்றும் இந்த விஷயத்திற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ளக்கூடாது. மத்திய பிரதேசத்துடைய ஒட்டுமொத்த அரசாங்கம், அரசியல்வாதிகள், அனைத்து நபர்களுமே இந்த மகா பாவத்திற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை உமா பாரதி மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். இட் கம்ஸ் டு டர்ட்டி வாட்டர் அட் த எண்ட். 3 வருடங்களாக சாக்கடை தண்ணீரை குடித்து கொண்டு 2-3 மாதங்களுக்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள், அங்கே மக்கள் ரோட்டில் இறங்கி போராடி பார்த்திருக்கிறார்கள். எதையுமே அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அப்படி கண்டுகொண்டு இந்த விஷயத்தை, இந்த விவகாரத்தை சரியாக பார்த்திருந்தால், அந்த தண்ணீருக்கான டெஸ்டிங் நடந்திருந்தால் இத்தனை உயிர்கள் பிரிந்திருக்காது. சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கம் குடிக்கக்கூடிய தண்ணீரை கூட கொடுக்க முடியவில்லை என்றால் அந்த அரசாங்கம் பதவியில் இருக்கக்கூடாது. கேன் வாட்டரை எத்தனை பேர் குடிக்க முடியும், எத்தனை பேரால் அதை எஃபோர்ட் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. பட் அரசாங்கத்தோட வேலையே இதுதானே. டேப்பை திறந்தால் சுத்தமான தண்ணீர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அது ஒரு சரியான அரசாங்கம். பட்டனை தட்டினால் துண்டிக்கப்படாத மின்சாரம் 24 மணி நேரம் கிடைத்தால் மட்டும்தான் அது ஒரு அரசாங்கம். நடந்து போகும்போது குண்டு குழியும் இல்லாமல் ஒரு சரியான தரமான ரோட்டை போட்டு கொடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் அரசாங்கம். உங்களுடைய குழந்தைகளுக்கான பள்ளிக்கூடங்கள், உங்களுக்கான மருத்துவமனைகள் கட்டிக் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் தான் ஒரு சரியான அரசாங்கம். ஃப்ரீ ரேஷன், ஃப்ரீ அது, ஃப்ரீ இது, உங்களுடைய அக்கௌண்ட்டில் 500 ரூபா போட்டுருவோம், 1500 ரூபா போட்டுருவோம், விலை கொடுத்து வாங்குகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். எங்களுக்கு இந்த இலவசம் தேவையில்லை, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய, உரிமையாக கிடைக்கக்கூடிய சுகாதார சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். யார் அதற்கு ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக,
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.